ஹலோ பிளாக் பேக்கர் ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர வெயில் எக்ஸ்ட்ரா இல்லை, மழை வந்துருக்கு. இருந்தாலும் வந்து செம்ம ஸ்வெட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரூஸில் போயிட்டு ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி அந்த டிஜே டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் சாப்பிட்ற டைமில் மாஸ்க் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கு தெரியுதுங்க. ஓகே, அந்த க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். நாங்கள் வாட்டர் மெட்ரோவில் வந்துட்டு இருந்தோம். சடனாக வந்து பார்த்தோன்னா எனக்கு சரி க்ரூஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து க்ரூஸில் டிஜே பார்ட்டி டான்ஸ்னு சொல்லிட்டு இருக்க போது பண்ண எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர் ஹெட்டுக்கு 600 அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம அதில் எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரூசஸ் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சில இடத்துல வந்து கவர்மெண்ட் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் கேரளா. சில இதில் வந்து ப்ரைவேட்டாகவே இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே கடலுக்குள்ளே போயிட்டு அண்ட் இந்த ஓரமாகவும் போயிட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 தான் இருக்குது. நாங்கள் வந்து 600 கேட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் உள்ளே வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து என்னென்ன இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் அப்படியே பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்டு இந்த பில்டிங் சைடில் இருக்க பில்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த க்ரூஸுக்கான ஆஃபீஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ அப்படியே நம்ம உள்ளே இங்கே பாருங்கள், சி க்ரூஸ் டெர்மினல், வாட்டர் மெட்ரோ. நம்ம அங்கேருந்து வாட்டர் மெட்ரோ வந்தோம். க்ரூஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ அப்படியே வந்து நமக்கு ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. நம்ம 12:40க்கு அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, உள்ள 12:40க்கு இருக்கணும். ஸோ 1 o'clock மூவ் ஆகிடும். 1 o'clock மூவ் ஆகிடும். அப்போ எங்கள் செட் பண்ணுறதுக்கே இதெல்லாம் சரியாக போய்டும். அந்த பேக்கெல்லாம் பாருங்கள், நாங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேறு வந்தோம். ஸோ உள்ளேயும் வந்து வச்சுக்கலாம், நிறைய பிளேசஸ் இருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம். ஆக்சுவலாக உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, ஒவ்வொரு போட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிஜேலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக வந்து வைப்பு இங்கேருந்து தெரியுது. ஸோ நமக்கு வந்து இங்கே தான் டிக்கெட் கவுண்டரு. ஆல்ரெடி நம்ம வாங்கியாச்சு, 1200 கொடுத்து வாங்கியிருக்கோம். சி க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சி க்ரூஸோ கிளாசிக் நிறையா இருக்குது. ஓகே, சி க்ரூஸில் இவங்க ஆக்சுவலாக சி க்ரூஸ்ன்றது நேமு, அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்னு அந்த போட் இருக்குது. அடுத்து நம்மளோட கிளாசிக். ஸோ கிளாசிக்காக வெயிட் பண்ணுறோம். 2 hours பேக்கேஜ் 2 சொல்லி போட்டிருக்காங்க. 100 பரவாயில்ல, 100 சும்மா இப்போதைக்கு வைப் பண்ணுறதுக்காக நல்லா இருக்கும். போட்டு பாருங்க. நீ போட்டு பாருங்க. போடுவா, இது எனக்கு பெருசா இருக்கும். போடு இப்போ போடு. மாஸ்க் லைட்டாக கீழே இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, எனக்கு இது ஓகே. வேற எனக்கு இது வேண்டாம். அதாவது பசங்க எப்பவுமே சொல்லியிருக்கலாம், முன்னாடி பசங்க வந்து சீக்கிரம் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க, ஆப்ஷனை வைக்க மாட்டாங்க. ஆப்ஷன் வச்சாதான் பிரச்சனையே வரும். அதுவே எடுத்துருக்கலாமோ அதுவே எடுத்துருக்கலாமோன்னு சொல்லிட்டு, அதனால சீக்கிரம் இங்க பாருங்க. வேண்டாம் வேண்டாம், ஏய் நம்ம இப்போ ரெகுலரா யூஸ் பண்றது இல்லப்பா. பாரு வேற. 2 hours later. இதோட இது 42வது கிளாஸ். அது எப்படிப்பா உங்களுக்கு மட்டும்? ஐயோ, ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா சேட்டு பொம்பளை மாதிரி இருக்கீங்க. கரெக்ட். எடுங்க, அதை எடுத்துட்டு இது போடுங்க. எது போட்டாலும் அப்படிதான் இருக்குது. பழைய ஹீரோயின் மாதிரி இருக்கு, இல்லைன்னா செட்டு மாதிரி இருக்கு. கடைசி வரைக்கும் 2 மணி நேரமா தெரியும், ஒரு கிளாஸ் கூட எடுக்கல. இது ஒண்ணு நமக்கு சட்டா இருக்கு. போடு பாருங்க. இந்த மாஸ்க் லைட்டா கீழே இருக்கு. ஒரு ஸ்டாப் முடிச்சிட்டாங்க. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டாப் அடுத்த கடை. ஆமா,
அவ்வளோதான், நல்லா இருக்கு. நமக்கு எல்லா கிளாஸும் செட் ஆகுது. என்னடா நம்ம ஊர்ல திருவிழால பஞ்சு மிட்டாய் விற்கிறதுல செய்யப்படுற அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இதுதான் இங்க ஸ்டைல். இது எடுத்துக்கோ, நல்லா இருக்கு, போட்டுக்கோங்க. அண்ணா வாங்கிக்கவா? இதை வச்சு என்ன பண்ண போற? இது போடு. இதுல என்ன சந்தோஷம், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. பேக்லாம் பிரச்சனை இல்ல, ஒன்ன போய் வாங்கிக்கலாம். எவ்வளவு தூரம் ஓடிட போறாங்க. நீ தருவியா? என்ன கீழே விழுந்தானே வடியுது. பேசலாம் முடியாது போல இருக்கு. நம்ம க்ரூஸில் மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ சீட்டில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ உட்கார வச்சோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிது. மூவ் ஆக பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க ஒவ்வொரு பிளேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ இது வந்து இப்படி, இங்கே எப்படி இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து உள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம் கடலுக்குள்ளே. ஸோ அங்கங்கே ஐலாண்ட் இருக்குனால அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது ஒவ்வொரு பிளேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. But his remains are already shifted from here to Lisbon, which is the capital of. On your right side is the Waipin Island. In Cochin we have a total 26 islands here. In this 26, the Waipin is the longest island. And the nets are hanging here. This one is Chinese fishing net. And on your left hand side is the Port Kochi Island. Then the famous church is there, which is the first European church of. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நமக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பாட்டு பாடிட்டு இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்தவங்ககிட்டேருந்து யாராவது நீங்கள் டான்ஸ் ஆடினாலும் ஆடலாம், இல்லை பாட்டு பாடுறதுனாலும் பாடலாம் அப்படின்னு சொன்னோன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் டீம் வந்திருந்தாங்க கர்நாடகாவிலேருந்து. அவங்க வந்து டான்ஸ் பண்ணாங்க. ஸோ டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அவங்கக்கிட்டே ஒரு டீம் இருந்தாங்க, டான்ஸ் டீமு. அவங்க வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கீழே ஒரு ஃப்ளோர் கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஏசி ரூமோட நமக்கு டிஜே ஹால், அதாவது டிஜே ஹாலுங்க அது. ஸோ டிஜே பண்ணாங்க. ஸோ செம்ம வைபாக இருந்தது. பசங்களாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் வந்து தனியாக இருந்தோன்றனால எங்களால் வந்து அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியல. நீங்கள் பசங்களோட வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் 2 பேருன்றனால 2 பேர் ஷையாக இருந்தோம். அந்த காலேஜ் பசங்களாம் வேறு லெவல் வைப் பண்ணாங்க. எங்கள் கூட ஒரு கேரளா டீமும் இருந்துச்சு. அவங்க ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் தாங்க வைப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே தான் என்ஜாய் பண்ணாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். 600க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா உள்ளெல்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளேஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டு சுற்றிட்டு ரிட்டன் வந்தாங்க. அண்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, டீ அண்டு சமோசா கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் நமக்கு வந்து எங்கே நம்மளை பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே வந்து கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஓகே, இப்போ க்ரூஸில் எப்படின்னா பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு வந்து வந்தோம். 600க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுங்கள்? ஓகே, ஓகேவா? எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அமௌண்ட் பிரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஆனா ஓகே. இப்போ போனதுல என்ன பிடிச்சிருந்தது? எப்படி வாங்க வெளிச்சம் டிஜே டான்ஸ் வைப். டிஜே டான்ஸ் எனக்கு என்ன தான் பிடிச்சிருந்தது. அவங்க 3 பேர் ஆடினாங்களா, அதில் நடுவில் ஒருத்தர் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. சொல்ல ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த 3 பேர் ஆடினதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த
நான் வந்து அந்த வீடியோல கவர் பண்ணிருப்பேன் பாரு ஒரு பாய் வந்து அதிகமா எனக்கு அந்த boy முடி வச்சுட்டு மேல ஒரு ஹேர் இது பண்ணிட்டு எனக்குமே அவர் பிடிச்சது. அவர் டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு போய் அவரை பார்த்தா பசங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு நான் புதுசா சொல்றது அதான் இந்த ஸ்டைலா. அண்ட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னொரு கேங் ஆக்சுவலாக 3 கேங்கு தாங்க. தமிழ் கேங்கில் நாங்கள் 2 பேர் தமிழ், ஒரு 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 6-7 பேர் வந்து மலையாளிஸு, மீதி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து என்னன்னா மெயின் எல்லாமே ஃபோக்கஸ் அவங்க மேலேயே இருந்தது. எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க மேலேயே இருந்த மற்றபடி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செம்மையாக ஆமாம் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. ஸோ எங்களையும் வந்து கொஞ்சம் எனக்கு தமிழ் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால வந்து தமிழ் போட்டாங்க. ஓகே, சுத்தமாக ஒரு சாங் கூட மலையாளம் இல்லை. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அவர் வந்து பாடிட்டே இருந்தது. அப்புறம் போகிற பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு போகும்போதே ஒன்று காமிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்டு நாங்கள் நல்லா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் கடலூரில் போயிட்டு தான் வந்து உள்ளே வந்தோம். அதெல்லாம் வந்து செம்ம வைபாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே பட் வர்த்தா அந்த ப்ரைஸ் வர்த்தான்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் மணி கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக கொடுத்த அந்த சமோசா காஃபி நார்மலாகவே எனக்கு பேருமே பிடிக்காது. சமோசா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். சமோசா பிடிக்கல. ஸோ அந்த இது வருஷம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 3 hours, நாங்கள் 2 hours ஆச்சு. நீங்கள் ஒரு 3 hours ஆல்மோஸ்ட் 3 hours வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சில் இன்னும் சொன்னாங்க பூஸ்ட் சில்லா ஐஸ் சில்லோ சம்திங் சொன்னாங்க. அது பேரே மறந்துட்டேன். ஓகே, இப்போ மெயினான விஷயம் என்னென்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் வந்து சோலோ ட்ராவல்லாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இல்லை நீங்கள் ஃபுல்லாக குரூப் ட்ரிப்பாகவே வந்து கேர்ள்ஸ் மட்டும் வரீங்க அப்படின்னா இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணிடுறாங்க. ஸோ அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரூம்ஸ் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அதில் ஜஸ்ட் ஒரு 100 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupeesல வந்து கேர்ள்ஸ்க்கு ஸ்டேக்கு வந்து 1 day. அது மட்டும் இல்லாமல் அவங்க நீங்கள் வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் இங்கே வரீங்க, நைட்டே வந்து பஸ்ஸில் கிளம்புறீங்க. ஆனால் உங்களுக்கு லக்கேஜ் நிறையா இருக்குது, அதை வந்து கேரி பண்ணிட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு. பட் ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா அவங்களே வந்துட்டு நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட போகலாமே, அதுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது பக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 20 rupeesக்கே வந்து ஃபுட்டு கிடைக்குதான். அது மெயின் இல்லையா, சாப்பாடு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupeesக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கிடைக்குது. ஸோ அங்கே வந்து யார் வேணால் போகலாம், பசங்க தான் பொண்ணுங்க தான் போகணும் அப்படிங்கிறது. பசங்க போய் வந்து அந்த 20 rupeesக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். பக்கத்தில் லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு இதுதான் டார்மெண்ட்ரி டைப்பில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறோம். பை பாய்.